Welcome back, students. So let us start with this last session. So நம்ம வந்து last இதுல நம்ம என்ன பார்த்தோம்னா we have seen some of the characteristic features of respiratory surface. Respiratory surface சில characters இருந்தா மட்டும்தான் அது வந்து நம்ம respiration அப்படின்றது complete ஆகும்ன்றதை நம்ம பார்த்திருந்தோம். And அதுல வந்து we have saw that the surface area should be large and the blood vessels இருக்கணும். And then it should be extremely thin and moisture இருக்கணும். Then contact with the environment and permeable for carbon dioxide as well as oxygen. இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே இருந்தாதான் அது நம்ம அடுத்த நம்ம சொல்ல போற கேட்டகரிக்கு இல்ல ரெஸ்பிரேஷனுக்கு வந்து அது ஃபுல்ஃபில் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். So let us start with this the next one. So now we are going to see about the steps involved in respiration. Respiration நம்ம சொல்லும்போது அதுல என்னென்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் இருக்கு and what are the problems arise if the steps will not continue properly அது எல்லாமே நம்ம பார்க்கலாம். The exchange of gas between the atmosphere and the lungs. So first நடக்கிறது வந்து exchange of air. See here exchange of air னா கொடுக்கறாங்க, exchange of ஆக்சிஜனோ இல்ல கார்பன் டை ஆக்சைடோ அப்படின்றது இந்த லெவல்ல நம்ம கொடுக்கல. ஸோ ஃபர்ஸ்ட் என்விரான்மெண்டோட சேர்ந்து நடக்கிறது. ஓகே, அதான் கொடுக்குறாங்க எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஏர் பிட்வீன் அட்மாஸ்பியர், ஒரு அட்மாஸ்பியருக்கும் லங்ஸுக்கும் இடையில எக்ஸ்சேஞ்ச் அப்படின்றது நடக்குது. And see the next step, the exchange of oxygen and carbon dioxide between the lungs and the blood. So என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா லங்ஸ் அது எடுத்துட்டு போன ஆக்சிஜனை பிளட்டுக்கு சப்ளை பண்ணும், பிளட் அது வச்சிருக்கிற கார்பன் டை ஆக்சைடை சப்ளை பண்ணும். இந்த பிளட் அப்படின்றது நம்ம என்ன சொல்றோம்னா பிளட் கேபிலரிஸ் தான் நம்ம ஆல்வியோலைல இருக்கு இல்லையா, அந்த ஆல்வியோலைல இருக்கக்கூடிய கேபிலரிஸ் தான் நம்ம இந்த இடத்துல முக்கியமா சொல்றோம். And then transport of oxygen and carbon dioxide by the blood. டிரான்ஸ்போர்டேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் மட்டும் தான் வந்து எல்லா இடத்துக்கும் டிரான்ஸ்போர்ட் பண்ணும் அப்படின்றது கிடையாது. ஈவன் கார்பன் டை ஆக்சைடுமே டிரான்ஸ்போர்ட் பண்ணி பிளட் மூலமா லங்ஸுக்கு வந்து லங்ஸ் தான் என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடை வெளியே ரிலீஸ் பண்ணும். ஓகே, இதுதான் கொடுக்குறாங்க. அண்ட் தென் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ் பிட்வீன் பிளட் அண்ட் செல்ஸ். ஏன்னா பிளட்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் செல்ஸுக்கு போகணும், அண்ட் தென் செல்ஸ்ல இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு பிகாஸ் இப்போ நம்ம டைஜஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதே வென்எவர் வி இன்டேக் ஃபுட் லைக் ஒரு கார்போஹைட்ரேட்டா இருக்கலாம், ப்ரோட்டீன்ஸா இருக்கலாம், லிபிட்ஸா இருக்கலாம், வாட் எவர் இட் மே பி, வி எக்ஸ்கிரீட் சம் certain undigestible ஃபுட்னு சொல்ல முடியாது, இட்ஸ் a thing. ஒன்ஸ் நம்ம அந்த கைமா இருக்குது போலஸா மாறுது, இதெல்லாமே நம்ம சொல்லியிருந்தோம். அந்த ஸ்மால் இன்டெஸ்டைன் வரைக்கும் தான் நம்ம ஃபுட்னு சொல்லுவோம். ஒன்ஸ் எந்த அளவுக்கு அதால அப்சர்ப்ஷன் பண்ண முடியுதோ அந்த அப்சர்ப்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து என்ன சொல்லுவோம் பாத்தீங்கன்னா இட்ஸ் மீதி இருக்கிறது எல்லாமே வந்து அன்டைஜஸ்டபிள் மெட்டீரியல்ஸ் ஆர் திங்ஸ். ஓகே, இதை நம்ம சொல்லிட்டு இருந்தோம். இப்போ அந்த அன்டைஜஸ்ட் ஆகாதது வந்து வி ஷுட் எக்ஸ்கிரீட். இப்போ பர்சன் கேனாட் எக்ஸ்கிரீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் மே காஸ் சம் சீரியஸ் ப்ராப்ளம் இன் தேர் பாடி, அதனால எக்ஸ்கிரீஷன் அப்படின்றது நடந்தாகும். அதே மாதிரிதான் இங்கேயும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ் அப்படின்றது கண்டிப்பா நடக்கணும். இந்த இடத்துல நம்ம சொல்றது வந்து பிளட்டுக்கும் லங்ஸுக்கும் சொல்லிட்டு இருக்கோம், அண்ட் பிளட்டுக்கும் செல்ஸுக்கும் நம்ம இன்டீரியரா போகும்போது சொல்லுவோம். பிளட்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் அப்படின்றது அது கொடுக்கும். ஒன்ஸ் இது எனர்ஜி ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னாலே கண்டிப்பா ஒரு செல்லுமே அதோட வேஸ்ட் மெட்டீரியல்ல எக்ஸ்கிரீட் பண்ணும். ஓகே, ஸோ அதுக்கு அதை எக்ஸ்கிரீட் பண்ணக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு பிளட் மூலமாவே ஆக்சிஜன் அது கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ பிளட் மூலமா ஆக்சிஜன் செல்ஸுக்கு போகும், செல்ஸ் அதோட கார்பன் டை ஆக்சைடை அதே மாதிரி அது பிளட் கிட்ட கொடுத்து மாத்திப்பாங்க. ஸோ எக்ஸ்சேஞ்ச் மாதிரி, எக்ஸ்சேஞ்ச்னா அது இதுக்கு ஆக்சிஜன் கொடுக்குதுன்னா பதிலுக்கு செல்ஸ் என்ன பண்ணும் அதுக்கு கார்பன் டை ஆக்சைடு கொடுக்கும். திஸ் இஸ் த எக்ஸ்சேஞ்ச். நீ ஒன்று கொடுத்து நான் ஒன்று கொடுப்பேன், அந்த மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ் மாதிரி இருக்கும். பட் அந்த கான்ட்ராக்ஷன் அப்படின்றது முடியாது. இது வந்து நம்ம செல்ஸோட வேஸ்ட் அப்படின்றது நம்ம சொல்லலாம். ஈவன் இப்போ பிளான்டோட எக்ஸ்கிரீஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈவன் பிளான்ட்ஸுக்குமே இதே ப்ராசஸ் தான். பிகாஸ் லாஸ்ட் கிளாஸஸ்ல நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், பிளான்ட் வந்து தே இன்டேக் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் தே எக்ஸ்கிரீட் ஆக்சிஜன். பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்கிரீஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ரிலீஸ் பண்ணக்கூடிய ஆக்சிஜன் தான் அதுக்கு வேஸ்ட் மெட்டீரியல். ஓகே, நைட் டைம் வந்து ஏன் வந்து அது நம்மள மாதிரியே வந்து ஆக்சிஜன் எடுக்குது கார்பன் டை ஆக்சைடு எடுக்கிறது இல்லை அப்படின்ற ரீசனும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பிகாஸ் நைட் டைம்ல எப்போ வந்து சன்லைட் இருக்கும் அந்த நேரத்துல ஸ்டொமேட்டான்றது ஓப்பன் ஆகும், மற்ற நேரத்துல நைட் டைம்ல ஸ்டொமேட்டா ஓப்பன் ஆகாது. அந்த ஓப்பன் ஆகாத ரீசன்னாலதான் என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா நைட் டைம்ல அதுவும் ஆக்சிஜன் எடுக்கும் நம்மள மாதிரி. ஓகே, ஈவன் டெசர்ட் பிளான்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா தட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். லைக் நெக்ஸ்ட் இயர் வரும்போது பாட்னில நீங்க வந்து டார்க் ரியாக்ஷன், லைட் ரியாக்ஷன், கேல்வின் சைக்கிள் இதெல்லாமே வந்து ஸ்டடி பண்ணுவீங்க. PS1 PS2 இந்த மாதிரி எல்லாமே
நீங்க வந்து பாட்னில ஸ்டடி பண்ணுவீங்க. அதுல வந்து அந்த பிளான்ட்ட பத்தி ரொம்ப ரொம்ப அழகா டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. டெசர்ட்ல இருக்க பிளான்ட் வந்து எப்படி வந்து அது ரெஸ்பிரேஷன் பண்ணும், எந்த மாதிரியான ப்ராசஸ் போகும். ஏன்னா டெசர்ட்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அதிகமான ஹார்ஷ் என்விரான்மென்ட்டா இருக்கும். பார்த்தீங்கன்னா, சன்லைட் இருந்ததுன்னா, நம்மளால அந்த இடத்துல ஒரு நாள் கூட சர்வை பண்ணவே முடியாது. ஆனா அங்க இருக்கிற கேக்டஸ் இருக்கு, சில பிளான்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகே. அந்த பிளான்ட்ஸ்லாம் எப்படி சர்வை பண்ணுது? அதுக்கான மெக்கானிசம் எந்த மாதிரி இருக்கும் எல்லாமே யூ வில் ஸ்டடி இந்த நெக்ஸ்ட் இயர். 12th ஸ்டாண்டர்ட்ல நீங்க ஸ்டடி பண்ணலாம். அண்ட் see here அதே மாதிரி நம்ம பாடி நம்ம செல்ஸ பொறுத்தவரைக்கும் கார்பன் டை ஆக்சைடுன்றது ஒரு வேஸ்ட் மெட்டீரியல். ஸோ அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுது. அண்ட் லாஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, அப்டேக் ஆஃப் ஆக்ஸிஜன் பை த செல்ஸ் எடுத்துக்குது. செல்ஸ் என்ன பண்ணுது? அப்டேக் பண்ணுது. ஃபார் வேரியஸ் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ரிலீஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ இது வந்து வேரியஸ் ஆக்டிவிட்டீஸ்க்கு எப்படி அப்டேக் பண்ணுதோ, அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடு செல்ஸ்ல இருந்து ரிலீஸ் பண்ணுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் த ஸ்டெப்ஸ் இன்வால்வ்ட் இன் ரெஸ்பிரேஷன். இப்போ இதுல நம்ம ஒன் பை ஒன்னா நம்ம வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். And then we'll go to the next one. Just a minute. So இப்போ வந்து ரெஸ்பிரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது we have seen that surfactant and pleural fluid இது ரெண்டுமே வந்து லங்ஸோட ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. லங்ஸ் வந்து கான்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம். எஸ்பெஷலி when we come to the respiration contraction relaxationக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அண்ட் சர்ஃபாக்டன்ட் இதுக்கு அடுத்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்ப்போம். there is some problem in this slide and we go to the next one. So now we can go. Just a minute. Yes, now we can continue this one. Surfactant அப்படின்றது என்னன்னு கொடுத்திருக்காங்க பார்ப்போம். Surfactant or thin, it's a non-cellular film made of protein and phospholipids. சர்ஃபாக்டன்ட் அப்படின்றது என்னன்னு கொடுத்திருக்காங்க. இட்ஸ் a thin, ரொம்ப தின்னா இருக்கக்கூடியது. நான் செல்லுலார் அப்படின்னா செல்ஸ் கிடையாது. நான் செல்லுலார் ஃபிலிம். பட் அது அதுல என்னதான் அது ஒரு என்ன மெட்டீரியலால இது வந்து உருவாகி இருக்கும், என்ன மெட்டீரியலால மேட் ஆனது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட்ஸ் கம்ப்ளீட்லி மேட் அப் ஆஃப் புரோட்டீன் அண்ட் பாஸ்போலிபிட்ஸ். தட்ஸ் இட். ஓகே, ஸோ புரோட்டீன்ஸ் பாஸ்போலிபிட்ஸால அந்த ஆனதுன்னு கொடுக்குறாங்க. கவரிங் த ஆல்வியோலார் மெம்பரின். ஆல்வியோலார் அப்படின்றது நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ஆல்வியோலை நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த டெர்மினல் பிராங்கிக்கு அப்புறம் வந்து ஒரு ஆல்வியோலை அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர் நம்ம பார்த்திருந்தோம். அந்த ஆல்வியோலை ஸ்ட்ரக்சரை கவர் பண்ணக்கூடிய மெம்பரேன் தான் we called it as a alveolar membrane. Okay, the surfactant lowers the surface tension. See here, இது என்ன பண்ணுது முக்கியமா பாத்தீங்கன்னா, சர்ஃபேஸ் டென்ஷனை கம்மி பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஏன் சர்ஃபேஸ் டென்ஷனை கம்மி பண்ணணும் அப்படி பார்த்தீங்கன்னா, பிகாஸ் நம்ம ரெஸ்பிரேஷன் பண்ணும்போது சர்ஃபேஸ் டென்ஷன் கொஞ்சம் கம்மியா இருந்தா மட்டும்தான் நம்மளால சர்வை பண்ண முடியும். ரொம்ப அதிகமாகுதுன்னா இட் மே காஸ் சம் சீரியஸ் ப்ராப்ளம்ஸ் இன் அவர் ரெஸ்பிரேஷன் சிஸ்டம்ல அது சில ப்ராப்ளம்ஸ் காஸ் பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். Surfactant lowers the lower surface tension in the alveoli and prevents the lungs from collapsing. ஸோ என்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சர்ஃபேஸ் டென்ஷன் அதிகமாகும் போது நம்மளோட லங்ஸ் அப்படின்றது கொலாப்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. ஸோ இப்போ நம்ம சர்ஃபேஸ் டென்ஷனை ரெடியூஸ் பண்ணுறதுனால இந்த சர்ஃபாக்டன்ட் அதில் இருக்க ப்ரோட்டீனோ அண்ட் பாஸ்போலிபிட் சேர்ந்து சர்ஃபேஸ் டென்ஷனை ரெடியூஸ் பண்ணுறதுனால அந்த கொலாப்சிங் கண்டிஷன்லேருந்து நம்ம லங்ஸை கொஞ்சம் ப்ரிவென்ட் பண்ண முடியுன்றாங்க. இட் ஆல்சோ ப்ரிவென்ட்ஸ் பல்மோனரி இடிமா. இடிமா எந்த இடத்துல நீங்க ஸ்டடி பண்றீங்களோ என்னன்னு பாத்தீங்கன்னா வீக்கோ நம்ம சொல்லுவோம். இப்போ இன்ஃப்ளமேஷன் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, அதே மாதிரி இடிமானாலும் ஆக்சுவலி ஓ இஸ் சைலண்ட். சில இடத்துல பாத்தீங்கன்னா இடிஇஎம்ஏனே கொடுத்துருப்பாங்க, சில இடத்துல ஓஇன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ போத் ஸ்பெல்லிங்ஸ் ஆர் கரெக்ட். ஸோ யூ நீட் நாட் வரி, ரெண்டுமே கரெக்டான ஸ்பெல்லிங் தான். இடிமான்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இன்ஃப்ளமேஷன், அதாவது பல்மோனரி வந்து வீக்கமா இருக்கிறதுல இருந்து ப்ரிவென்ட் பண்ணுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இதுல பாருங்க ப்ரீமெச்சூர் பேபிஸ்னா நார்மலா 9 monthsல தான் அந்த பேபி வந்து ஒரு நம்ம என்வரான்மெண்ட்டுக்கு ஆக்சுவலா வர ஆரம்பிக்கும் மதரோட ஊம்ல இருந்து. ப்ரீமெச்சூர் பேபிஸ்னா அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு குறப்பிரசவத்துல பிறக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா குழந்தைங்க, அது அவங்களதான் வந்து ப்ரீமெச்சூர் பேபிஸ் நம்ம சொல்லுவோம். ப்ரீமெச்சூர் பேபிஸ் ஹாவ் லோ லெவல் ஆஃப் சர்ஃபாக்டன்ட் இன் த ஆல்வியோலை may develop the newborn respiratory distress syndrome. ஸோ அதனால இங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேக்ஸிமம் இந்த மாதிரி குழந்தைங்களை வந்து உங்களுக்கு நார்மலா ஒரு குழந்தை வந்து கம்ப்ளீட்
அந்த 9 மந்த்ஸ் க்ரோத் பீரியடுக்கு அப்புறம் வர்றதுக்கும் இந்த ப்ரீமெச்சூர் பேபிஸ்க்கும் டிஃபரன்சஸ் இருக்கு. ஸோ ப்ரீமெச்சூர் பேபிஸ் நம்ம சொல்லும்போது அந்த குழந்தைக்கு எல்லா ஆர்கனுமே டெவலப் ஆகிடும். பட் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைங்களுக்கு வந்து சில கேரக்டர்ஸ் அப்படின்றது டெவலப் ஆகியிருக்காது. அதனால தான் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்குபேட்டர்ல வச்சிருப்பாங்க. ஹாஸ்பிட்டல்ஸ் நீங்க மேபி கேள்விப்பட்டிருக்கலாம். இன்குபேட்டர்ல வந்து வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்குபேட்டர்ல வச்சிருக்காங்க அப்படின்னா, அந்த குழந்தை வந்து ப்ரீமெச்சூரா இருக்கு. அப்ப அந்த குழந்தை கொஞ்ச நாள் வரைக்கும் இன்குபேட்டர்ல இருந்தா தான் அந்த குழந்தைய சர்வை பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல என்ன குடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரீமெச்சூர் பேபிஸ்க்கு வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஆக்சுவலா வந்து இந்த சர்ஃபாக்டன்ட் அப்படின்றது ரொம்பவே கம்மியா இருக்கும். எதுல பார்த்தீங்கன்னா, ஆல்வியோலே. ஓகே. ஸோ ஆல்வியோலேல கம்மியா இருக்கும். மே டெவலப் த நியூ பார்ன் ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ் சிண்ட்ரோம். இது என்ன டெவலப் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொறந்த குழந்தைங்களுக்கு வந்து சி ஹியர் ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ். டிஸ்ட்ரெஸ் அப்படின்றது இட்ஸ் நெகட்டிவ் டெர்ம். சிண்ட்ரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சிம்ப்டம்ஸோட சேர்ந்து வர்றது தான். இந்த குழந்தைங்களுக்கு வந்து மூச்சு ஐ மீன் ரெஸ்பிரேஷன் இதுல ப்ராப்ளம் காஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ தட் இஸ் அதனால என்ன சொல்றாங்க, இதுக்கு அப்ரிவேஷன் என்ன பார்த்தீங்கன்னா, NRDS. தட் இஸ் நியூ பார்ன் ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ் சிண்ட்ரோம்ன்றத குடுக்குறாங்க. பிகாஸ் the synthesis of surfactant begins only after the 25th week of gestation. So 25th week அப்படின்னு நீங்க இமேஜின் பண்ணீங்கன்னா, we know that each month consists of 4 weeks. So 4 weeks அப்படின்னு பார்த்தீங்கன்னா, so second month and then third month, even the 25th அப்படின்றது 7 month கிட்ட தான் ஆக்சுவலா வந்து வருது. ரைட். ஏன்னா 6 monthsல வந்து அந்த குழந்தைக்கு ஒரு 24 வீக் இருக்கும். அப்ப 7 monthல 25th வீக்ன்றது ஸ்டார்ட் ஆகுது. அப்ப அந்த 25th வீக்ல இருந்து அந்த குழந்தைக்கு வந்து சர்ஃபாக்டன்ட் அப்பதான் ஆக்சுவலா டெவலப் ஆக ஆரம்பிக்குது. பட் 7 மந்த்ஸ் இல்ல 8 மந்த்ஸ்ல ஒரு சில குழந்தைங்க பொறந்தது 8 மந்த்ஸ் கூட ப்ராப்ளம் இருக்காது. பட் 7 மந்த்ஸ்ல சில கேசஸ்ல பொறக்கும். அந்த மாதிரி டைம்ல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த குழந்தைங்கள வந்து சர்ஃபாக்டன்ட் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால they develop a disease called NRDS. Okay. And then we will go to the next one. இப்போ இதுக்கு அடுத்து ரெஸ்பிரேஷன்ல நம்ம வந்து each and every step நம்ம வந்து பார்க்க போறோம். Just a minute, there is some problem. Wait a minute. ஸோ இப்போ வந்து இந்த இன்குபேஷன்ல நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த இன்குபேஷன்ல அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்ப ஈவன் இன்குபேஷன்ல தான் வந்து இப்போ நெறைய சிக்ஸ் எல்லாமே ரியர் பண்றாங்க. யூ கேன் சீ மெனி டெக்னாலஜிஸ் லைக் இப்போ எந்த ஒரு அனிமல்ஸ் எந்த ஒரு ஹென்ன யூஸ் பண்ணியுமே வந்து இன்குபேஷன் அப்படின்றத குடுக்கறது கிடையாது. இப்போ வந்து முன்னாடி தான் நம்மளோட கிராண்ட் பேரண்ட்ஸ் பீரியட்ல பார்த்தீங்கன்னா, இன்குபேஷன் அப்படின்றது இல்லாம என்ன யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, தே யூஸ் லைக் நார்மலா வந்து ஒரு ஹென்ன யூஸ் பண்ணி ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே பண்ணாங்க. அத அடக்காக்குறது அப்படின்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இதே மாரி ப்ராசஸ் தான் வந்து இன்குபேஷன்ல இப்போ ஹென்னுக்கு வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ ஹென்னோட எக் ஹேட்ச் ஆகுறதுக்கு இட் நீட்ஸ் ஆல்மோஸ்ட் 24 டூ 28 டேஸ் வரைக்கும் ஆகும். ரைட். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மல் இன்குபேஷனுக்கும் ஒரு நேச்சுரலா நடக்கக்கூடிய இன்குபேஷனுக்கும், இப்போ ஆர்டிஃபிஷியலா நம்ம செய்ய போற அந்த இன்குபேஷன் அப்படின்ற ஒரு மிஷினுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் ஆனதுல மதர் வந்து கம்ப்ளீட் கேர் குடுக்கும். அட் த சேம் டைம் ஷி புரொவைட்ஸ் தட் ரெக்வயர்ட் டெம்பரேச்சர். அதுக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த டெம்பரேச்சர வந்து மதர் வந்து ஆக்சுவலா புரொவைட் பண்ணும். பட் ஆனா வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மெஷின் மதர் குடுக்கக்கூடிய அதே டெம்பரேச்சர இது ஒரு மெஷின் மூலமா புரொவைட் பண்ணும். இது 2மே உள்ள டிஃபரன்ஸ். இது இன்குபேஷனுக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து இட் டேக்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் இன்குபேஷன்ல எல்லாதுமே வந்து சக்சஸ் ஆகும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. சில நேரத்துல பார்த்தீங்கன்னா, ஆ சில எக்ஸ் அப்படின்றது ஃபெயிலியர் ஆகும். அது ஹேட்ச் ஆகாம இருக்கும். ஏன் வந்து நம்ம இன்குபேஷனுக்கு போகணும்? ஒரு நேச்சுரலா ஒரு ஹென்ன யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் எல்லா நேரமும் வந்து வி கான்ட் எக்ஸ்பெக்ட் தட் மதர் ஹென் எங்க இருக்கும்? அத நம்ம பார்த்துட்டு இருக்க முடியாது. வி நோ தட் எல்லா சிக்ஸுமே வந்து ஆக்சுவலா வந்து நம்மளால ரியர் பண்ண முடியாது. ஈவன் எஸ்பெஷலி பிராய்லர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிராய்லரால நம்மள ரியர் பண்ணவே முடியாது. கண்ட்ரி ஹென் தான் நம்மள யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி கேன் ரியர் த சிக்கன். ஓகே. இதுதான் வந்து இன்குபேஷனுக்கு ஒரு இத நான் சொல்லுவேன். அண்ட் இப்ப இன்குபேஷன் யாரா இருந்தாலுமே செய்யலாம். இப்ப ஈவன் நீங்க வந்து ஒரு கண்ட்ரி ஹென்ன வந்து வளர்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, யூ கேன் ஆல்சோ டூ தட் இன்குபேஷன்.
பை நேச்சுரல் ஆஸ் வெல் அஸ் இன்குபேட்டரை வாங்கியும் செய்யலாம். ரொம்ப காஸ்ட்லிலாம் அது கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் we are going to see about the mechanism of breathing. breathing அப்படின்ற மெக்கானிசம் எப்படி நடக்குதுன்றதை நம்ம பார்க்க போறோம். the movement of air between the atmosphere and the lungs. ஓகே, நம்ம மூவ்மெண்ட் ஆஃப் ஏர், அந்த ஏரோட மூவ்மெண்ட் வந்து அட்மாஸ்பியருக்கும் லங்ஸுக்கும் இடையில இருக்கிற இந்த இதுதான் நம்ம என்ன சொல்றோம் பாத்தீங்கன்னா வென்டிலேஷன் ஆர் பிரீத்திங். ஐ ஹவ் ஆல்ரெடி டோல்ட் யூ தட் there is a difference between a breathing and respiration அப்படின்றத உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன். பிரீத்திங்ன்றது பிசிக்கல் ப்ராசஸ். நம்ம பிரீத் பண்ணும்போது நம்ம மசில்ஸ், நம்மளோட ரிப்ஸ் அண்ட் தென் லேட்ரல் மசில்ஸ் அண்ட் தென் அதுலேயே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட லங்ஸை சுற்றி இன்டர்காஸ்டல் மசில், எக்ஸ்ட்ரா இன்டர்காஸ்டல் மசில், எக்ஸ்டர்னல் இன்டர்காஸ்டல் மசில், நிறைய மசில்ஸ் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம டயஃப்ரம் இருக்கும் அண்ட் ஈவன் நம்மளோட ரிப் கேஜ் வந்து எலிவேஷன் ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகே, ஸோ இட் இஸ் கால்டு வென்டிலேஷன் ஆர் பிரீத்திங் அப்படின்றத கொடுக்குறாங்க. தென் இன்ஸ்பிரேஷன் அண்ட் எக்ஸ்பிரேஷன் ஆர் த டூ ஃபேஸஸ் ஆஃப் பிரீத்திங். இது நமக்கு தெரியும். இன்ஸ்பிரேஷன் இன் அப்படின்னாலே என்டர், ஓகே, எக்ஸ் அப்படின்னா அவுட். இன்ஸ்பிரேஷன் அப்படி அண்ட் எக்ஸ்பிரேஷன் அப்படின்றது ரெண்டு நம்ம இதை நம்ம பிரிக்கிறோம் பிரீத்திங்ல. இன்ஸ்பிரேஷன் என்னன்னு சொல்றாங்க பாருங்க. Inspiration is the movement of atmospheric air into the lungs. So லங்ஸுக்குள்ள போகிறது தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இன்ஸ்பிரேஷன் அப்படின்றத கொடுக்குறாங்க. அண்ட் கமிங் டு த எக்ஸ்பிரேஷன், எக்ஸ்பிரேஷன்ன்றது the movement of alveolar air. ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு பாருங்க. ரெண்டுமே மூவ்மெண்ட் ஆஃப் ஏர் தான். பட் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இட்ஸ் அ மூவ்மெண்ட் ஆஃப் அட்மாஸ்பியரிக் ஏர். அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய ஏர் வந்து லங்ஸ்குள்ள போகும்போது we called it as a inspiration. ஓகே, into the lungs, அதனால into the lungs கொடுத்திருக்காங்க. அதே எக்ஸ்பிரேஷன் பாத்தீங்கன்னா இட்ஸ் a movement of alveolar air. ஏன்னா ஒன்ஸ் நம்ம லங்ஸ்ல இருந்து ஐ மீன் என்விரான்மெண்ட்ல இருந்து நம்ம ஏர் என்டர் ஆன உடனே நம்ம லங்ஸ் என்ன பண்ணும்னா ஆக்சிஜனை பிரிச்சு ஆக்சிஜனை கேப்லரிஸ் மூலமா எல்லா இடத்துக்கும் சென்ட் பண்ணிடும் ஆல்வியோலைல இருந்து, ரைட்? ஸோ ஆல்வியோலைல இருந்து இப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பிளட்ல இருந்து அது வரக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க நான் சொன்னேன். அப்ப எக்ஸ்சேஞ்ச் நடந்த உடனே ஆல்வியோலைக்கு திரும்பி கார்பன் டை ஆக்சைடு வரும். ஸோ வந்த வழியாவே அவங்க என்ன பண்ணுவாங்க, கார்பன் டை ஆக்சைடு வெளியே ரிலீஸ் பண்ணுவாங்க. அதனால என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ்பிரேஷன் அப்படின்றது எங்க இருந்து நடக்கும் அப்படின்னா ஆல்வியோலார்ல இருந்து நடக்குது. தட் இஸ் ஆல்வியோலை நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த யூனிட், அதுல இருந்து அடுத்த ப்ராசஸ் நடக்குது. தட் இஸ் கால்ட் ஆல்வியோலார் ஏர் தட் டிஃப்யூஸ் அவுட் ஆஃப் த லங்ஸ். அங்கிருந்து லங்ஸுக்கு வெளியே ஆக்சுவலா வந்து டிஃப்யூஷன் அப்படின்றது நடக்குதுன்றத கொடுத்துருக்காங்க. ஓகே, அண்ட் தென் we can go for the next one. ஆக்சுவலி சில ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு இன்னைக்கு. ஸோ we can adjust it. ஸோ இதுக்கடுத்து வர்றது பார்த்தீங்கன்னா we can also see the circulation அப்படின்றது நம்ம பார்ப்போம். சர்க்குலேஷன் வரும்போது லங்ஸ் அண்ட் த ஹார்ட், இந்த நம்ம சர்க்குலேட் சிஸ்டம்ல ஹார்ட் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த லங்ஸும் ஹார்ட்டும் வந்து ரெண்டுமே சேர்ந்து கோஆர்டினேட் பண்ணி தான் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். ஒன்ஸ் லங்ஸ் வந்து கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா என்ன ப்ராசஸ் நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஆக்சிஜனை நேரா வந்து ஹார்ட்டுக்கு போய் ஆக்சுவலா சப்ளை பண்ணும். ஓகே, ஸோ அதுதான் நம்ம வந்து பார்க்க போறோம். and we will go to the next one. See this, they have given like a two pictures, two figures. பாத்தீங்கன்னா மெக்கானிசம் ஆஃப் பிரீத்திங் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ரெண்டு தான் கொடுக்குறாங்க. ஒன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இன்ஸ்பிரேஷன். இன்ஸ்பிரேஷன் நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட பாடி மசில்ஸ் அண்ட் பாடியில இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து எந்த மாதிரி எப்படி வந்து ஆக்சுவலி டிஃபர் ஆகும். அதே வந்து எக்ஸ்பிரேஷன் ப்ராசஸ் நடக்கும்போது ஹவு இட் டிஃபர்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். wait a minute, yes. so இங்க என்னன்றத பாப்போம். here they have given a person, ஒரு human மாதிரி ஒரு மாடல் கொடுத்திருக்காங்க. you can see this is the nasal opening, right? so nasal opening enter ஆகுது, air inhale பண்றாங்க. they are not inhale oxygen only, they inhale air மட்டும் தான் inhale பண்ணுவாங்க, ஆக்சிஜன் கிடையாது. ஓகே, air inhale பண்றாங்க. inhale பண்ணும்போது என்னென்ன ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த டயஃப்ரமோட லெவல் வந்து ஆக்சுவலி இங்கே தான் இருக்கு. பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல ஸ்ட்ரக்சர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகே, நல்லா பாருங்க, இந்த இடத்துல உங்களுக்கு நல்லாவே கிளியரா ஒரு இது தெரியுது. இதுதான் அதோட ஒரிஜினல் பிளேஸ். டயஃப்ரம் இந்த அளவு தான் இருக்கும். பட் இன்ஸ்பிரேஷன் பண்ணும்போது என்னென்ன ப்ராசஸ் நடக்கும்ன்றத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ நேசல் வழியா ஏர் என்டர் ஆகும்போது ஃபேரின்ஸ் வரைக்கும் போகும். தென் ட்ரக்கியா, இந்த இடம் ட்ரக்கியா நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, ட்ரக்கியாக்குள்ள போனதுமே
ஒரு பலூன் ஊத சைட்ல என்ன ஆகும்னா பலூனோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா? அப்ப அதே மாதிரி லங்ஸுக்குள்ள ஏர் ஃபில் ஆக லங்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். ரைட்? லங்ஸ் என்ன ஆகும்? எக்ஸ்பாண்டேஷன். இந்த சைடு இது இப்படி எக்ஸ்பேண்ட் ஆகும். ஏன்னா பிகாஸ் அது ஒரு எலாஸ்டிக் மாதிரி தானே. இப்படி எக்ஸ்பேண்ட் ஆகும். சரியா? அப்படி எக்ஸ்பேண்ட் ஆகும்போது அடுத்தது என்ன ப்ராசஸ் நடக்கும்னு பாத்தீங்கன்னா, டயாஃப்ரம் ஃபர்ஸ்ட் லங்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆன உடனே முதல்ல நடக்கக்கூடிய சேஞ்சஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டயாஃப்ரம் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். நார்மலா இந்த மாதிரி ஷேப்ல இருக்கிறதுக்கு பதிலா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, இப்படி ஒரு ஷேப்க்கு வரும். கொஞ்சம் கீழே இறங்கும். ஏன்னா நம்ம சொல்லியிருக்கோம் அது எலாஸ்டிக் பேக் மாதிரி தான் அப்படின்ட்டு. அப்போ டயாஃப்ரமோட ஷேப் கொஞ்சம் மாறும். ஒன்ஸ் டயாஃப்ரம் மாறின உடனே அதுக்கப்புறமா தான் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. ரிப் கேஜ் எக்ஸ்பேண்ட்ஸ். ரிப் கேஜ் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது எக்ஸ்பேண்ட் ஆக ஸ்டார்ட் பண்ணும். அது எக்ஸ்பேண்ட் ஆக ஸ்டார்ட் பண்ணும்போது தான் அது இன்ஸ்பிரேஷன் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே. ஸோ இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆன உடனே நெக்ஸ்ட் என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, எக்ஸ்பிரேஷன் ஹேப்பன்ஸ். ஏன்னா சைமல்டேனியஸா நடக்கும். இன்ஸ்பிரேஷன் முடிஞ்ச உடனே எக்ஸ்பிரேஷன் நடக்கும். அதுக்காக வெயிட் பண்ணி இல்ல ஒன் மினிட்க்கு அப்புறம் நான் வந்து எக்ஸ்பிரேஷன் பண்றேன் அப்படின்றது எதுவுமே கிடையாது. இட் இட் கண்டினியூஸ்லி ஹேப்பன். ஓகே. தென் லங்ஸ் என்ன ஆகுது? எக்ஸ்பிரேஷன் பண்ண ஆரம்பிக்குது. see here எக்ஸ்பிரேஷன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஏர் வெளியே போறதுக்கு முன்னாடி டயாஃப்ரம் அதோட ஒரிஜினல் ஷேப்க்கு மாறும். அதாவது அது எக்ஸ்பேண்ட் ஆன ஷேப்ல இருந்து திரும்பி அதோட நார்மல் பொசிஷனுக்கு மாறும். அதான் இங்க கொடுத்துருக்காங்க டயாஃப்ரம் அண்ட் திஸ் இஸ் த லங்ஸ். எக்ஸ்பேண்ட் ஆகுது சேஞ்ச் ஆனதுமே அடுத்தது என்ன ஆகும்? ரிப் கேஜ் கெட் ஸ்மாலர். ரிப் கேஜ் அதோட சைஸை சின்ன எக்ஸ்பேண்ட் ஆன சைஸை வந்து சின்னதாக்கும், சுருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஷார்டன் ஆக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் ஒன் ஷார்டன் ஆன உடனே இந்த லங்ஸ் என்ன பண்ணும்? டயாஃப்ரம் வந்து புஷ் பண்ணதுமே கீழே இருந்து மேல ஆப்போசிட் டைரக்ஷன்ல இப்படி புஷ் பண்ண உடனே நேரா வந்து என்ன ஆக ஆரம்பிச்சு லங்ஸோட வால்யூம் அப்படின்றது கம்மியாக ஆரம்பிக்கும். ரிப்கேஜ் ஸ்மால் ஆகும். அப்போ ஒண்ணும் இல்லை, நீங்க பலூனை ஊதுன பலூனை நீங்க அப்படியே 2 கையை வச்சு நீங்க இப்படி ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, அந்த ஓப்பனிங் வழியா அந்த ஏர் வெளியே போகும் இல்லையா? அதே ப்ராசஸ் தான். ஸோ டயாஃப்ரம் நம்ம வந்து புஷ் பண்றது டயாஃப்ரம் இமேஜின் பண்ணுங்க. கீழே டயாஃப்ரம் இருக்கு, அதை புஷ் பண்றோம். சைட்ல வந்து ரிப்கேஜ் இருக்கு. ஸோ கீழே புஷ் ஆனதுமே ரிப்கேஜும் நல்லா ஷார்டன் ஆகுது, ஸ்மால் ஆகுது. ஸோ லங்ஸ்ல இருக்கக்கூடிய ஏர் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெளியே ஆட்டோமேட்டிக்கா அந்த ஓப்பனிங் வழியா அதான் ஏர் அப்படின்றது எக்ஸேல் ஆகுது அப்படின்றத கொடுக்குறாங்க. ஓகே. ஸோ திஸ் இஸ் த இன்ஹலேஷன் அண்ட் எக்ஸலேஷன் ப்ராசஸ் இன் ஹியூமன் பீயிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நவ் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஈவன் யூ கேன் சி லைக் ஃபியூ கேசஸ். இப்போ வந்து நீங்க நிறைய மூவிஸ்ல கூட பார்த்திருக்கலாம். சில இந்த போலீஸ்க்குலாம் ஆக்சுவலா வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அப்போ செலக்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா, என்ன எப்படி ஆக்சுவலா வந்து செஸ்ட் சைஸ் ஆக்சுவலா எடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த எக்ஸ்பாண்டேஷன் அவங்க நல்லா ப்ரீத் பண்ண சொல்லுவாங்க. பிகாஸ் இந்த செஸ்ட் சைஸ் வந்து மெஷர் பண்ணும்போது அந்த எக்ஸ்பேண்ட் எவ்வளோ ஆகுது, எத்தனை சென்டிமீட்டர் நல்லா ப்ரீத் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ப்ரீத் பண்ணும்போது இந்த இடத்துல நம்ம பார்த்துருக்கோம் பாருங்க. அந்த ப்ரீத் பண்ணும்போது அந்த ரிப்கேஜ் எக்ஸ்பேண்ட் ஆகுது. அப்ப அவங்களோட செஸ்ட் லெவல் அப்படின்றதும் செஸ்ட் அந்த ரிப்கேஜோட எக்ஸ்பேண்ட் ஆகும்போது செஸ்ட் லெவலும் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஓகே. ஸோ அதனால என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ரீத் பண்ணும்போது அந்த செஸ்ட் கேஜ் எடுப்பாங்க, அந்த ரிப்கேஜோட அளவை வந்து வெயிட் பண்ணுவாங்க. இதை வந்து இதுல நம்ம பாக்குறோம். அண்ட் அண்ட் there are so many cases like ரிப்கேஜை மெஷர் பண்றதுக்கு இதுக்கு எல்லாமே நம்ம சொல்லுவோம். சில நிறைய எக்ஸாம்ஸ்க்கு அந்த மாதிரி வெயிட் பண்ணுவாங்க. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் பாருங்க, why do some people snore? ஸ்னோர்னா கொரட்டை விடுறதை நம்ம சொல்றோம் இல்லையா? எதுக்காக கொரட்டை விடுறாங்க? நாட் ஒன்லி நம்ம நம்ம பார்த்த வரைக்கும் மேல் மட்டும் தான் வந்து கொரட்டை விடுவாங்க அப்படின்னு நம்ம நினைக்கலாம். பட் அப்படி கிடையாது. ஃபீமேல்ஸுமே வந்து ஸ்னோர் அப்படின்றத பண்றாங்க. ஸோ வி கேன் பட் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி எதுக்காக ஆக்சுவலா வந்து அந்த ஸ்னோரிங் ப்ராசஸ் இருக்கு, என்ன ரீசனா இருக்கும் அப்படின்னு எல்லாமே நம்ம கொஞ்சம் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். பிரீத்திங் வித் அ ஹோர்ஸ் சவுண்ட். ஹோர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க நார்மலா ப்ரீத் பண்றதை விட அந்த ஹோர்ஸ் அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கிறது. ஹோர்ஸ் சவுண்ட் டியூரிங் ஸ்லீப் இஸ் காஸ்ட் பை த நம்ம டைஜஷன் பார்க்கும்போது அந்த பக்கல் கேவிட்டியில நம்ம ஹார்ட் பேலட் அண்ட் சாஃப்ட் பேலட் பார்த்துருந்தோம். சாஃப்ட் பேலட் பார்த்தீங்கன்னா அந்த மேல அந்த அப்பர் ஜால நம்ம சொல்லியிருந்தோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் யூ ஆர் நாட் ரிமெம்பர் மீன்ஸ் ஜஸ்ட் கோ த்ரூ தட் லாஸ்ட் ஒன். நம்மளோட வீடியோஸ் திரும்பி ஒரு தடவை கோ த்ரூ பண்ணுங்க. இல்லைன்னா உங்களோட டெக்ஸ்ட் புக் கூட நீங்க பாருங்க. அதுல வந்து பக்கல் கேவிட்டியோட அந்த அந்த டயக்ராம் இருக்கும். அதுல நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் சாஃப்ட் பேலட் ஹார்ட் பேலட் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. ஓகே. அதாவது எப்போ வந்து அந்த ஹோர்ஸ் சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூங்கும்போது நம்ம எல்லாருமே தூங்கும்போது
அந்த ஹோர்ஸ் சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா caused by the vibration of soft palate. ஸோ நம்மளோட பக்கல் கேவிட்டில இருக்கக்கூடிய சாஃப்ட் பேலட்டோட வைப்ரேஷன்னால அது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஹோர்ஸ் சவுண்டை நமக்கு பாடி வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, ஸ்னோரிங் இஸ் காஸ்ட் பை அ பார்ஷியலி க்ளோஸ்ட் அப்பர் ஏர்வே. அதாவது நம்ம நேசல் வழியா வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு சிலர் வந்து பிரீத் பண்ண மாட்டாங்க, அதனால தான் கொடுக்குறாங்க பார்ஷியலி க்ளோஸ்ட். பார்ஷியலினா பாதி வந்து க்ளோஸ் ஆயிருக்கும். ஈவன் இப்போ பாத்தீங்கன்னா அந்த பார்ஷியல் க்ளோஸ் கண்டிஷன்ல நம்மளால நார்மலா பிரீத் பண்ண முடியாது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்ம வாயை திறந்து தான் பிரீத் பண்ணுவோம். ஒரு சில நான் வந்து யாரு ஸ்னோர் பண்றாங்களோ அவங்கள நான் சொல்றேன், நெக்ஸ்ட் டைம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். அப்போ ஸோ ஆட்டோமேட்டிக்கா அந்த பர்சன் வந்து மவுத்தால பிரீத் பண்ணும்போது அந்த வைப்ரேஷன் சாஃப்ட் பேலட் வந்து ஒரு வைப்ரேஷன் கிரியேட் பண்ணுது. see here partially closed upper airway, அதாவது நோஸ் அண்ட் த்ரோட் இது ரெண்டுமே வந்து க்ளோஸ் கண்டிஷன்ல இருக்கு. அதுவும் ஃபுல்லா கிடையாது, ஒரு பார்ஷியல் லெவல்ல க்ளோசிங்ல இருக்கு. ஓகே, which becomes too narrow. அதனால இது க்ளோஸ் ஆகி இருக்கிறதுனால என்னவாயிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா which becomes too narrow for enough air. போதுமான அளவுக்கு ஏர் அப்படின்றத நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஓகே, அது எடுத்துக்காதனால என்ன ஆக ஆரம்பிச்சிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா for enough air to travel through the lungs. லங்ஸுக்கு அங்கிருந்து பாஸ் ஆகாது. அப்படி பாஸ் ஆகாததுனால என்ன சொல்றாங்க பாருங்க, this makes the surrounding tissues to vibrate and produces the snoring sound. ஸோ நம்ம நாசல் வழியா நம்ம வந்து பிரீத் பண்ணோம், லைக் நோஸ் அண்ட் த்ரோட் மூலமா நம்மளோட பிரீத்திங் இருந்ததுன்னா அந்த ஸ்னோரிங் சவுண்ட் அப்படின்றது ப்ரொடியூஸ் ஆகாது. பட் ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பார்ஷியலா க்ளோஸ் ஆனதுனால நாசல் பாசேஜ் வந்து பார்ஷியல் க்ளோசிங்ல இருக்கிறதுனால we are inhaling through the soft palate. மவுத் மூலமா நம்ம பண்றோம், அந்த சாஃப்ட் பேலட்ல பட்டு வைப்ரேட் ஆகுறதுனால இட் ப்ரொடியூசஸ் அந்த சரௌண்டிங் இருக்கக்கூடிய டிஷ்யூஸ் எல்லாமே வைப்ரேட் ஆகி அது வந்து அந்த ஸ்னோரிங் சவுண்ட் ஆக்சுவலா ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ரீசன் ஆஃப் வை சம் பீப்புள் டூ ஸ்னோர், எதுக்காக வந்து ஸ்னோரிங் பண்றாங்கன்றதுக்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒன் மோர் திங், நம்ம நார்மலா எல்லாருமே வந்து சம்டைம்ஸ் ஸ்னோரிங் பண்ணுவோம். எப்போன்னு பாத்தீங்கன்னா நமக்கு கோல்டு, நமக்கு சளி பிடிச்சிருக்கும் இல்லையா, சளி பிடிச்சிருக்கும்போது பாத்தீங்கன்னா நம்மளோட நேசல் பாசேஜ், நேசல் கேவிட்டி, நேசல் வே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிளாக் ஆகியிருக்கும், மூக்கே வந்து கம்ப்ளீட்டா வந்து அடைச்சிருக்கும். அப்படி அடைச்சிருக்கும் போது நம்மளால நார்மலா வந்து பிரீத் பண்ண முடியாது. அந்த கண்டிஷன்ஸ்ல வாட் வி டூ அப்படின்னு பாத்தீங்கன்னா we do snore. நம்மளும் வந்து அந்த டைம்ல சில நேரத்துக்கு சில இதுல ஸ்னோர் பண்ணுவோம். அப்ப எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா பிகாஸ் நமக்கு வேற வழியே கிடையாது, we have to breathe through the mouth. நம்ம மவுத் மூலமா தான் நம்ம வந்து பிரீத் பண்ணி ஆகணும்ன்ற ஒரு கண்டிஷன் மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறதுனால we always எல்லா பீப்புளுமே வந்து சம்டைம்ஸ் இந்த மாதிரி நேரத்துல வந்து they do snore அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, and we will go to the next one. ஓகே, ஸோ இதோட நான் இப்போ ஸ்டாப் பண்றேன். we can continue the next session. நெக்ஸ்ட் செஷன் அதுல வந்து நம்ம ப்ராசஸ் ஆஃப் பிரீத்திங் எந்த மாதிரி இருக்கு அண்ட் அதுல என்னென்ன என்னென்ன ப்ராசஸ் எல்லாமே வருது, we can see that. Okay students, see you in the next class. Thank you.